சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாத்துட்டு இருக்க? இன்னும் சாப்பாடு வை. குழம்பு நல்லா இருக்குல்ல? வை. போதும். அவ்வளவுதான மீன் தீந்துருச்சா? அவ்வளவுதான். சரி சரி. அண்ணே இந்த கட்டு கட்டுறான், நமக்கு ஒண்ணும் கிடைக்காது போல இருக்கே. சூப்பர், உண்மையிலே நல்லா தான் பண்ணிருக்க. மீன் என்ன? மீன் குழம்புல மீனை காணோம். மீன் குழம்பு மட்டும் தான் இருக்கு. எல்லாத்தையும் அண்ணனே காலி பண்ணிடுச்சு. இப்ப நான் அண்ணன் நல்லா ரசிச்சு சாப்பிடுறப்போ போதும் எங்களுக்கு வேணும்னு சொல்றியா? என்ன பேசுற நீ? நாம இன்னொரு நாளைக்கு மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்க வைக்கிறதுக்கு பேரு மீன் குழம்பா? அது மீன் போட்ட புளி குழம்பு. சித்தி மீன் குழம்பு நல்லா வச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். என்ன சொன்ன? சித்தியா? ஆமா ஆமா, சித்தி தான் பிரபு. இந்த சித்தி சீரியல்ல இப்படித்தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறியா? இப்ப உண்மையை சொல்றீங்களா இல்லையா? மீன் குழம்பு சித்தி தான் வச்சு கொடுத்தாங்க. அண்ணா அண்ணா பிரபு, ஐயோ, அம்மா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாம். சரிம்மா, அப்ப நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய், நீ எதுக்காக வர? நீ கடையிலே இரு, உங்க அப்பா மட்டும் அனுப்ப சாப்பிடறதுக்கு. சரிம்மா. கொழுக்கட்டை வாங்கக்கா. என்னடா அப்பாவை எங்க காணோம்? அழகிரி நகர்ல இருக்க பிளாட்டுக்கெல்லாம் தண்ணி போட போயிருக்காருக்கா. அப்படியா? சரி, காலி கேன்லாம் எடுத்து தனியா வச்சிட்டியா? வச்சிட்டேன்க்கா. சரி, லோடு எப்ப வருதா? முதலாளி அதை பத்தி எதுவுமே சொல்லலையேக்கா. சரிடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. சரி, நீ அப்படியே உள்ள போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிரு. வாங்க மூர்த்தி மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வீட்ல அத்தை நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, எங்க என் நண்பர் சிவபிரகாசம்? அவரு வாட்டர் கேன் போட போயிருக்காரு மாமா, இப்ப வந்துருவாரு. நீங்க உட்காருங்க, வாங்க. இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா வந்துதான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீ என்ன மாமா? எனக்கு எதிரில் இருக்கிற கடை மட்டும் இல்லாம இதே தெருவுல ஒரு கடை இருக்கு, உனக்கு தெரியுமில்ல? தெரியுமே. அந்த கடை ரொம்ப நாளா காலியா இருக்குமா. நல்ல பார்ட்டி இருந்தா அப்பா கிட்ட சொல்ல சொல்லியிருந்தேன். அப்பா மறந்துட்டாருன்னு தெரியல. அப்பா கிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துறியாமா? சரிங்க மாமா. அப்புறம் மாமா, அங்க என்ன கடை வச்சா நல்லா போகும்? எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவுல நல்ல மல்லிகை கடை பெருசா எதுவும் இல்லம்மா. அதனால சின்னதா சூப்பர் மார்க்கெட் போட்டா நல்லா போகுமா? சரி மாதர, நான் வரட்டுமா? அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டு வாங்க, நான் சொல்லிடுறேன் அப்பா கிட்ட. அக்கா, என்ன யோசிக்கிற? இல்லடா, அப்பாக்கு மூர்த்தி மாமாவோட அந்த கடையில சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன்டா. அக்கா, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும்க்கா.
முதலாளி வாட்டர் கல்லை தூக்கிட்டு இப்படி அலைவானால, ஒரே இடத்துல உட்காந்து இப்படி வேலை பார்க்கலாம்ல. ஐயோ என்னடா சாமி, நான் அந்த மெக்கானிக் பையன் வாயை உடைக்கிறேன்னு சொன்னா உன் வாயில இருந்து ரத்தம் வருது. எப்பட்றா? அட பாவி, வாயை உடைச்சது இல்லாம டீட்டெயில் கேக்குறியா? டீட்டெயில் நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. டேய் சாரிடா சாரி. நான் ஆத்திரத்துல என்ன மறந்து அந்த பையன் வாயை உடைக்கிறேன்னு உன் வாயை உடைச்சிட்டேன்டா. சரி, கர்ச்சீஃப் கொண்டு வந்திருக்கேல, தொடச்சிட்டு சாப்பிடுறா. ஏன் துடைக்கணும்? நான் இதே தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னடா சொல்ற? என் அம்மா தக்காளி சட்னி செய்யலன்னு நினைச்சேன்டா, ஆனா நீ நல்லா செஞ்சு விட்டடா, நல்லா செஞ்சுட்ட. என் ரத்தத்தையே எனக்கு நீ தக்காளி சட்னி ஆக்கிட்டல. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்காத. இத பார்த்தாதான் எனக்கு கொலை காண்டாகுது. சரி விடுறா, அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குறான். நீ என்னடானா ஒரு சொட்டு ரத்தத்துக்கு போய் இப்படி பெண்ணாத்துற? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? ரத்தம் வர்றது எனக்கு தானே, உனக்கு இல்லையே. சரி, இப்ப எனக்கு ஒரு வழிய சொல்றா. என்ன வழி? எனக்கு தானே வாய் வலி. அந்த பையனை எதிர்த்து பேசுனதுக்கு அவனை சும்மா விடக்கூடாதுடா. அவன் கைய உடைச்சு ஆள விடுறா சாமி. எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. ஐயோ சாமி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, சும்மா தமாசுக்கு. நாமளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. சரி பரவாயில்ல விடு, நமக்கு சாப்பாட்டு செலவு மிச்சம். வாங்கல ஒரு செகண்ட் நெல்லு. இவனுக்கு கொடுக்குற 1500 ரூபாய்க்கு ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டுலாம் தருவாங்களா? நீ கேட்டதுக்கு அத்த மேகல, வா 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 வா. சித்தி, வாங்க சித்தி. என்னம்மா தயங்கி நிக்கிற? நம்ம வீடு தானே, வா. அண்ணன் கூட வீட்ல இல்ல, பயப்படாம வா வாங்க மேகல, சித்தி, வா வாங்க. வா வா. போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. பாத்து உட்காருமா, உட்காருமா. சரிங்க அத்தை. என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாங்க அத்தை, அக்கா, வடபழனி சித்தி முருகன் கோயிலுக்கு வந்துட்டாங்க, போயிட்டு நேரா இங்க தான் வரேன். சரி சரி, இந்த வரேன். தண்ணி குடி. வாங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மாமா. மாமா இந்தாங்க, கோயிலுக்கு போயிருந்தேன். ஓஹோ. இந்தாங்க திருநீர் குங்குமம் எடுத்துக்கோங்க. இந்தா. அத்தை திருநீர் எடுத்துக்கோங்க. ஐயோ போச்சு. ஐயோ, பிரபு வந்துட்டான் போல இருக்கே. இன்னைக்கு நான் வசமா மாட்டிக்கிட்டேன். ஐயோ. அப்பாடா. சித்தி. வா கார்த்தி, நீதானடா? நான் பெரியவன் நினைச்சு பயந்தே போயிட்டேன்டா. சித்தி, நீங்க எல்லாரும் இப்படி பயந்து தான் அவனை சர்வாதிகாரி மாதிரி பேச விட்டுருக்கீங்க. அவன் பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்லடா. பரவாயில்ல, பேசட்டும், விடு. அண்ணே, என்ன கையில பையே? என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கு கேக் பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. அண்ணே சூப்பர்ண்ணே. வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, பிளாக் ஃபாரஸ்ட். அண்ணே சூப்பர்ண்ணே, எனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. ஏயா, இந்த கேக்க எல்லாம் பார்த்தா விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. பாட்டி, என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேக்கோட விலையெல்லாம் ஜாஸ்தி இல்ல பாட்டி. தேங்க்ஸ். சாப்பிடு. எனக்காக கேக் வாங்கி கொடுத்திருக்கேன். சாப்பிடு, நீ சாப்பிடு. என்ன ரோகிணி, சின்னவளுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்க. அண்ணா நமக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு பாக்குறியா? இங்க பாத்தியா? என்னதுன்னு? என் தங்கச்சி காலேஜ் சேர அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்ல, அதான் இது. கொடுண்ணா. அண்ணா இந்தா.
அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? நாம மனசுல நினைக்கிறத கூட கரெக்டா சொல்றது யாருன்னு தெரியலையே. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ற மாதிரி உட்காரு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஞாபகத்தையும் உன் 2 புருவத்துக்கு நடுவுல நெத்தி பொட்டுல கொண்டு வந்து நிறுத்து. ஆச்சா? இப்போ அவங்க எல்லார் பத்தியும் உன் மனசு ஒண்ணு சொல்லும், உன் புத்தியும் ஒண்ணு சொல்லும். நீ பயந்துடக்கூடாது. நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு கட்டத்துல உன் மனசும் உன் புத்தியும் ஒன்னா கை கோத்துக்கிட்டு கோரஸா ஒரு பதில் சொல்லும். அத உன் வாழ்க்கைக்கான முடிவா எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இப்ப தெளிவாயிடுச்சுல? இனிமே எந்த குழப்பமும் இல்லையே? எந்த குழப்பமும் இல்ல. இனிமே வழிய சொல்லுன்னு மத்தவங்களை தொந்தரவு பண்ண மாட்டல? தொந்தரவு பண்ண மாட்டேன். இங்க பாருடி, நாம வாழ்றதுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நாம கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ எந்த சுமைய வேணாலும் சுமக்கலாம். ஆனா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு இந்த ஒரே ஒரு ஜென்மம் தான். அதனால மனசுல எப்பவும் எதுக்கும் எந்த குழப்பமும் இருக்க கூடாது. இந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில புதுசா பிறந்து சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அது மாதிரி நம்மளாலையும் வெளிச்சமா இருக்க முடியும். மனுஷங்களுக்கு மனசும் புத்தியும் தான் 2 ரெக்கை. அத விரிச்சு ஒரு பறவை மாதிரி வானத்துல பறக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்காம நின்னு நிதானமா தெளிவா முடிவெடு. உன் குடும்பத்தை சம்மதிக்க வச்சு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்தை விட்டு தனியா போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. என்ன? என்னடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ சொன்னது தாண்டி கரெக்ட். நான் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன். ஆதிர, போதுண்டா, போ, நீ போய் படுத்துக்க போ. இருக்கட்டும்பா. சொன்ன கேளுமா. எவ்வளவு நேரம் தான் நீ அமுக்கிக்கிட்டே இருப்ப? உனக்கும் கைய வலிக்கும்லடா. போ, போய் படுத்து தூங்கு போ. உங்க கால் வலியை விட என் கை வலி ஒண்ணு பெருசு இல்லப்பா. எம்மாடி, சொன்ன கேளுமா. நான் சொல்றத நீங்க கேளுங்கப்பா. எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். உங்க சுமைய இனிமே நான் சுமக்கிறேன்ப்பா. எம்மாடி, என்னம்மா சொல்ற? அப்பா இப்ப எதுக்குப்பா எந்திரிச்சீங்க? படுங்கப்பா. இல்லடாமா, இங்க பாரு, என்னைக்குமே என் பொறுப்பை நான் பாரமாவே நினைச்சதில்ல. இது என் குடும்பம், நீங்க எல்லாம் என் குழந்தைங்க. ஒரு குடும்ப தலைவனா, பொறுப்புள்ள அப்பாவா என் கடமையை நான் சந்தோஷமா தாமா செய்யறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நீங்க இந்த பாரத்தை தூக்கி சுமக்கிறது உங்க மனசுக்கு சந்தோஷம்தான். ஆனா உடம்புக்கு எம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இருங்கப்பா, உங்க தோள் மேல நீங்க தூக்கி சுமக்கிறது வாட்டர் கேன இல்லப்பா, இந்த மொத்த வீட்டை. இது கடமையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும்பா. நான் இன்னைக்கு பார்த்த அந்த கொடுமைய என் லைஃப்ல இனி என்னைக்குமே பார்க்க கூடாது. நீங்க வாட்டர் கேனை தூக்கிட்டு 4 மாடி ஏறி போனதை பார்த்த அந்த நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு. என்னம்மா? சத்தியமா சொல்றேன்பா, ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒரு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கூடவே இருந்து பாத்துடுறோம். ஆனா தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு யாருக்குமே தெரியறதில்ல. காலையிலேயே வேலைக்கு போற அப்பா சந்தோஷமா டாட்டா காட்டிட்டு போறத பாக்குறோம்.
ராத்திரி வேலை முடிஞ்சு திரும்பி வர்றப்ப நாம அப்பா சாப்பிடுறீங்களா? ஓகே. தாத்தா, ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். உனக்கு ஒரு கும்பிடு. நான் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருடா பேராண்டி, நல்லா இரு. தேங்க்ஸ் தாத்தா. பாய். ரோகிணி, ரோகிணி வரேன்ன. அண்ணா என்னண்ணா? டிஃபன் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுண்ணா. சரி. ஏய் பிரபு, என்ன பாட்டி? எங்கடா பொண்ணு பார்க்க போறியா? ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு டிப் டாப்பா கிளம்பிட்டியே, அதான் கேட்டேன். கிழவி சரியான கிராதகம் பிடிச்ச கிழவி. கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. என்னப்பா யோசிக்கிற? டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பொண்ணு பார்க்க போறேன்னு அர்த்தமா? ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அண்ணா, யாருக்குண்ணே கல்யாணம்? எனக்கு தான். உனக்கானே கல்யாணம்? என்னடா சொல்ற? என்ன எல்லாரும் பதறீங்க? நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணல. என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி ஸ்டாஃப்க்கு கல்யாணம், அவ்வளவுதான். இல்ல, யாருக்கு கல்யாணமா இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன டிஃபன் பண்ணிருக்க? ஏண்டா, கல்யாணத்துக்கு தானே போற, அங்கேயே ஒரு நல்ல கட்டு கட்டிடலாம்ல. இல்லையா, அங்க கல்யாணத்துல சாப்பிட்டுட்டேன்னா இங்க ஒரு வேளை டிஃபன் மிச்சமாகும், செலவும் குறையும்ல. அதுக்கு தாயே சொன்னேன். செலவை குறைக்கிறத பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு போய் சாப்பிடறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. இங்க என்ன டிஃபன் பண்ணிருக்க? இட்லி சாம்பார்ண்ணே. என்னது, இட்லி சாம்பாரா? எனக்கு சாம்பார் பிடிக்காது, சட்னி தான் பிடிக்கும் தெரியாதா? ஏன் சட்னி அரைக்கல? மிக்ஸி ரிப்பேர்ண்ணே. என்னது, மிக்ஸி ரிப்பேரா? அப்பா, போன வாரம் தான் ரிப்பேர்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் வாங்குனீங்க. ஆமாப்பா, போன வாரம் காப்பர் வயர் போயிடுச்சு. அப்ப இந்த வாரம் என்ன போச்சு? பிளேடு கட் ஆயிடுச்சுண்ணே. சும்மா இருப்பா. சரி, அப்ப அதை ரிப்பேர் கொடுக்க வேண்டியதானே? என்ன? நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் மிக்ஸிய ரிப்பேருக்கு கடைக்காரங்கிட்ட கொடுத்தோம். அவன் பார்த்துட்டு இந்த மிக்ஸி இது வரைக்குமே ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஓடி இருக்கு, இதுக்கப்புறம் இத ஒண்ணுமே பண்ண முடியாது, பேசாம காயலாங்கடையில போட்டுட்டு பேரிச்சம்பழம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடப்பாவி, அப்படியா சொன்னாவன்? இப்ப அந்த மிக்ஸி எங்க இருக்கு? ரேவதி, அண்ணனுக்கு பேரிச்சம்பழத்தை கொடு. அண்ணே இந்தானே. பாட்டி, எனக்கு சட்னி வேணும். அப்பா, செகண்ட் ஹேண்ட்ல எங்கயாவது மிக்ஸி கிடைக்குமா? செகண்ட் ஹேண்ட்லயா? செகண்ட் ஹேண்ட்ல உடனே எப்படிப்பா கிடைக்கும்? அண்ணா, ஆன்லைன்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. 3 ஜாரோட புது மாடல் மிக்ஸி 15,000 ரூபாய், பிராண்டட் 12,000க்கு கிடைக்குது. இதே 2 ஜார் மிக்ஸினா 6,000 ஆகும்ண்ணே. 3 ஜார் மிக்ஸி 2,500லயே கிடைக்குது. அண்ணா, என்னண்ணா சொல்ற? 3 ஜார் மிக்ஸி 2,500 ரூபாயா? எங்க கிடைக்குதுன்னு? ஆன்லைன்ல செகண்ட்ஸ்ல கிடைக்குது. ஆர்டர் போட்டுட்டு ஈவினிங் வந்துரும். நைட் டிஃபனுக்கு சட்னி அரைச்சு வச்சிரு. சரி, டைம் ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு மேட்ரிமோனியில இருக்கும். மேரேஜ் ஹால்ல இருக்கணும்ல. சரி, வரேன். அப்பா, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குப்பா. என்ன டவுட்? இல்ல, 10:30 மணிக்கு யாருப்பா கல்யாணம் பண்றா? அவன் உளறி கூட்டிட்டு போறத பார்த்தா கல்யாணத்துக்கு போற மாதிரி தெரியலையே, வேற எங்கேயோ போற மாதிரி இருக்குப்பா. டேய், சும்மா அவனை சந்தேகப்படாதடா. அவ எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லணும்? அப்பா, இல்லப்பா. இரு, உங்க அண்ணன் கோவக்காரன்னு சொல்லு, அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் கஞ்சன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன்.
ஆனா அவன் பொய் சொல்றான்னா அதை என்னால ஒத்துக்கவே முடியாதுடா. அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுடா. இங்கே வந்து பாரு. ஏன் வண்டியா தானே வச்சிருக்க? அங்க வேற மக்கள்லாம் உடைஞ்சு போச்சு. சொல்லு தம்பி. என்ன சொல்லு தம்பி? புரியாம பேசுறேன். யாரையா புரியாம பேசிட்டு இருக்க? நீங்க தான் தப்பா ராங்க வந்தீங்க. ஓ டைம் வேற ஆகுது. நான் கரெக்ட்டா தான் வந்தேன். நீதான் ஏறி. நீதாயா தப்பா. சண்டையெல்லாம் இப்ப முடியாது. அந்த கஸ்டமரை இங்க வந்து ஏறிக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா போகணும். இந்த மாதிரி இன்டிசென்ட்டா நடு ரோட்ல எப்படிதான் சண்டை போடுறாங்களோ. என்ன? ஒண்ணும் இல்ல சார். நான் உன்னை சும்மா கிண்டல் தாண்டி பண்ணேன். இங்க பாரு, உனக்கு ஃபாரின் போறதுதான் கனவா இருந்துச்சுன்னா நான் நிச்சயமா அந்த கனவை நிறைவேற்றுவேன். ஆனா அதுவும் ரொம்ப கவனமா இருக்கும். ஏய், கேப் டிரைவர் தான் கூப்பிடுறாரு. கார் வரல, போன் தான் வந்துட்டு இருக்கு, பாத்துக்கோ. இருடி. அண்ணே, என்னண்ணே சொல்லுங்கண்ணே, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? மேடம், உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல தான் இருக்கு மேடம். மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர முடியல. இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மேடம். குறுக்க நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் நடந்து வந்துருங்க மேடம். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஏய், சரியா நான் கிளம்புறேன். ஏய், ஸ்ட்ரீட் கார்னர்ல நிக்கறாங்களா, உள்ள வர முடியலையா? வந்ததே லேட். இதுல நீ அவ்வளவு தூரம் வேற நடந்து போய் ஏறணுமா? யார் அந்த டிரைவர்? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? வா, என்ன மேக்கப்? ஏய், இரு. பொழுது போலன்னு சண்டை போட போறியா? நீ உள்ள போய் படிக்கிற வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். பாய். சரி சரி, நீ கெஞ்சி கேக்குறதுனால விடுறேன். இல்ல கோமா சொன்னதுனால விடுறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, நீ உள்ள போ, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். பாய். என்னங்க அவங்களை இன்னும் காணோம்? எனக்கு 10:30 மணிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அப்பாயின்மெண்ட் இருக்கு. வந்துருவாங்க சார். உள்ள இருந்து நடந்து வரணும்ல சார். நான் எந்த நேரத்துல உன் வண்டியில ஏறணும்னு தெரியல. ச்சே. சாமி, எங்கடா வந்துட்டு இருக்க? கேப்ல வந்துட்டு இருக்கேன்டா. டேய் மச்சான், உண்மையை சொல்லு. நிஜமாவே கேப்ல தான் வரியா இல்ல ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருக்கியா? ஐயோ, நிஜமாவே கேப்ல தான் வந்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் மச்சான் இவ்வளவு லேட்டு? ஷேரிங் கேப்டா. இன்னொரு கஸ்டமரை பிக்கப் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் கேட்டதுல பாதி கரெக்ட். ஷேர் ஆட்டோக்கு பதிலா ஷேர் கேப். உன்னால திருத்தவே முடியாதுடா. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டரா? சும்மா என்னைய சொல்லிட்டு இருக்காத சாமி. போலானே. கேப் கிளம்பிருச்சு, நான் வந்துடுறேன். நான் பணம் தரணும். எனக்கு யாரையா பணம் கொடுக்கறது? கையை இப்படி வச்சுட்டு ஆட தெரியும். ராஜி அக்கா, பாத்தீங்களா உங்க பொண்ணு எப்படி ஆடுறான்னு? அகல்யா, வாங்க வாசுகி அக்கா. வாங்கக்கா. அகல்யா, ஆதிரி வீட்ல இருக்காளா? அக்கா வெளியே போயிருக்கா, வீட்ல இல்ல. இவ எதுக்கு அவளை தேடி இங்க வந்திருக்கா? ஏதாவது பணம் கேட்டு வந்திருப்பாளோ? என்ன விஷயம்? நீங்க பேசிட்டு இருங்க, நான் பாப்பா கூட்டிட்டு போறேன். வா போல. சொல்லுங்க அக்கா. ஆதிரி உங்க கடைக்கு போயிருக்காளா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காளா? நான் அவசரமா ஆதிரிய பாக்கணும் அகல்யா. ஆதிரைய பாக்கணுமா? வாசுகி, வா மனோகரி. ஆமா, நீ எதுக்காக இப்ப அவசரமா அவளை பாக்கணும்? என்ன எதையாவது கஷ்டம்னு சொல்லி அவகிட்ட பணத்தை புடிக்கிட்டு போலான்னு பாக்கறியா? இது மனோகரி, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரில ஏதோ பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் உன்ன இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசல. உன்ன மாதிரி ஆளுங்க தான் எவ்வளவு ஒருத்தி இழுச்சு வாய் கிடைச்சிட்டானா இஷ்டத்துக்கு அவகிட்ட போய் சொல்லி பணத்தை புடிங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏமா அந்த அக்கா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாமலே நீ பாட்டுக்கு ஏமா வார்த்தையை விட்டுட்டு இருக்க? நீ பேசாம இரு அகல்யா. இவங்கள பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியாது. மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுக்கிட்டு எப்படியோ போய் சொல்லிட்டு இப்படிதான் கடனை வாங்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா நாம இவங்கள காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டி ஏரியா முழுக்க தேடிட்டு இருக்க வேண்டியதா. மனோகரி, அப்படி எனக்கு நீ எத்தனை லட்சமா கடனா கொடுத்த? உன்னை நான் ஏமாத்திட்டு காணாம போயிட்டேன்.
இறக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியே. அப்பா வாமா. வா. இவதான் என் ஃப்ரெண்டு ஆதிரை. ஹலோ ஹலோ குட் ஆதிரை. மார்னிங். குட் மார்னிங்மா. ப்ளீஸ் டேக் யூர் சீட். உட்காரு. தேங்க்யூ அங்கிள். என்னோட சர்டிபிகேட்ஸ் அங்கிள். ஓகே. ஓ எஜுகேஷன் லோன் தானேமா, ஈஸியா கிடைச்சிருமே. இல்ல அங்கிள், என் அப்பா வாட்டர் கேன் போடுற கடை வச்சிருக்காரு. அவரு வாட்டர் கேனை தோல்ல தூக்கிட்டு வீடு வீடா ஏறி இறங்குறத பாக்கும்போது ஒரு பொண்ணா என்னால தாங்கிக்க முடியல. அப்பாவோட பாரத்தை எப்படியாச்சும் இறக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அப்பாக்கு சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இப்ப 5 லட்சம் ரூபாய் லோன் வேணும். அப்பா என்னப்பா? பிரியா, ஆதிரை எஜுகேஷன் லோன் கேட்டு தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். ஏன் அங்கிள், இந்த மாதிரி தொழில் தொடங்க வியாபாரம் பண்ண எனக்கு லோன் கிடைக்காதா? அப்படி இல்ல ஆதிரை, பர்சனல் லோன் தரணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆமா, உன்னோட சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு? அது ரொம்ப லோவா தான் இருக்கும். நான் பெருசா லோன்லாம் போட்டு எதுவும் வாங்கினதே இல்லை. 2 மொபைல் வாங்கியிருக்கேன், ஒரு 2 வீலருக்கு டியூ கட்டியிருக்கேன். மற்றபடி எனக்கு வேற எந்த கடனும் இல்லை. அது எப்படி சொல்லுவா? அவ இப்ப என்கிட்ட கடன் பட்டிருக்கா. அந்த கடன் அவகிட்ட இருந்து வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். நீங்க எப்படியாச்சும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அங்கிள். நான் கடனை கரெக்டா அடைச்சிருவேன். சரிம்மா, ட்ரை பண்ணுவோமா. என்னாச்சு மச்சான்? போனே எடுக்க மாட்டேங்கிறா. உன்னையவே ஒரு ஏமாத்திருக்கானா? அவ பயங்கர கேடியா தாண்டா இருக்கணும். அவ கேடினா நான் கில்லாடி. அவ கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டி நான் எப்படி 450 ரூபா வசூல் பண்றேன்னு பாடுறா. வட்டி போட்டு வசூல் பண்ணிரு மச்சான். விட மாட்டேன் மச்சான். சரி வாடா வா. ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்காமா? அதை வச்சு நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லையே அங்கிள், ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லையே. உன் அப்பாவோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக உன் கடமையை செய்யறதுக்கு நீ லோன் கேட்கிற. உன் மனசு, உன் ஆசை எல்லாமே எனக்கு நல்லபடியா புரியுதுமா. ஆனா ப்ராப்பர்ட்டி இல்லாம எங்களால லோன் தர முடியாதுமா. பர்சனல் லோன் தரலாம்னா சிபில் ஸ்கோர் இல்ல. நான் என்னமா பண்றது? அப்பா, ஆதிரைக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும்பா. அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா, பிளான் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கப்பா. ஆதிரி, பெண்கள் தொழில் தொடங்க நம்ம கவர்மெண்ட்ல சில லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நீ ட்ரை பண்ணா நிச்சயமா உனக்கு லோன் கிடைக்க சான்சஸ் இருக்குமா. அப்பா, நீங்க கண்டிப்பா லோன் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். அது கரெக்ட் தான் பிரியா. பட் ஆதிரி பொசிஷன்ல நீயே இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த சீட்ல நான் உட்கார்ந்துகிட்டு நான் பேங்க் மேனேஜரா தான் பேச முடியும். ஆதிரி, உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. உனக்கு நம்பிக்கை கொடுக்கத்தாமா நான் விரும்புறேன். ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா நான் நிச்சயமா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேம்மா. நீ உன் அப்பா கிட்ட பேசி பாருமா. சரிங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகே ஆதிரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். வரேன் அங்கிள். சரிம்மா. பிரியா, அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கணும்னு ஆதிரைய பார்த்து கத்துக்கோ. ஐயோ இல்ல இல்லப்பா, அது ரொம்ப கஷ்டம். ஆதிரை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. பாய் 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 வரேன் அங்கிள். நீங்க ஃபைல கொடுங்க. மெய்யநாதன். எஸ். வா சாமிநாதா. மெய்யநாதா, இவன் தான் என் ஃப்ரெண்டு பிரபு. அப்படியா? வணக்கம், நான் தான் மேட்ரிமோனி மெய்யநாதன். உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காரு. சாமிநாதன் உங்களை பத்தி விவரமா சொல்லிருக்காரு. கல்யாண சந்தையில விலை போகாத எத்தனையோ சொத்த கத்திரிக்காய்களை நான் சும்மா தாறுமாறா வியாபாரம் பண்ணி கொடுத்திருக்கேன். இல்ல இல்ல, நான் உங்களை சொல்ல பொதுவா சொன்னேன். ஓஹோ,